சேப்பாக்கத்துல வந்திருக்கீங்க. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க இன்னைக்கு மேட்ச்சுக்கு? சம்பவம் உண்டு ப்ரோ இன்னைக்கு. சம்பவம் கண்டிப்பா இருக்கு. புதைக்கிறாங்க சிஎஸ்கேவை. ஆமா, சிஎஸ்கேவை புதைக்கிறாங்க சேப்பாக்கத்துல. சேப்பாக்கல 2008 ஜெயிச்சது கடைசியா. இந்த மேட்ச் பாருங்க. மேட்ச் முடிச்சுட்டு வந்து கூட நான் சொல்றேன் என்னான்ட்டு. கன்ஃபார்மா இந்த விக்கெட்ல தான் வருவேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் ப்ரோ பேட்டிங் ஆர்டர்லாம் பாத்தீங்களா இல்லையா? இருந்தாலும் இதை விட பெரிய பேட்டிங் ஆர்டர்லாம் இங்க வந்து ஆடி இருக்காங்க. கெய்லி ஏபிடி இருக்கும் போதே சேப்பாக்கல பண்ண முடியாத பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க ப்ரோ. சால்ட் இருக்காரு, விராட் கோலி இருக்காரு, ரஜத் படிதார் ஸ்பின் அவுட் உரிப்பாரு பாருங்க. நீங்க இங்க வந்து நூர் அகமது சம ஃபார்ம்ல இருக்காரு, பாத்திருப்பீங்க ஸ்பின் எல்லாம். சோ அத வந்து ஆர்சிபி இந்த மாதிரி டேக்கிள் பண்ணுங்க ப்ரோ. ரஜத் படிதார்னு ஒரு ஆள் இருக்காரு ப்ரோ. அவர் தான் ப்ரோ இன்னைக்கு மெயின் ஆளு. ஸ்பின் அவரும் சால்ட் தான். விராட் கோலி பேஸ் ஆடிடுவார் எப்படியும். ஸ்பின் ஆடுறது ரஜத் படிதாரும் ஃபில் சால்ட்டும் அடிச்சிருவாங்க ப்ரோ. எதனால நீங்க இப்ப ஆர்சிபி ஃபேனா இருக்கீங்க ப்ரோ? ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. அதுக்கு எதுக்கு ப்ரோ ரீசன்? விராட் கோலி பிடிக்கும் ப்ரோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே. அதனால தான் ப்ரோ. சோ இப்போ வந்து இன்னைக்கு ஒரு மான்கொம்பு ஃபைட் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ப்ரோ. உள்ள பெரிய சண்டை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுது அப்படினா என்ன ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? 200+ கண்டிப்பா ஷூரா. ஓகே கண்டிப்பா. ஒருவேளை சேஸ்ல வந்து 200+ அடிக்கணும்னா அடிச்சிருவாங்க. சேஸ் 200லாம் சிஎஸ்கே அடிக்க மாட்டாங்க ப்ரோ. சிஎஸ்கே அடிக்க மாட்டாங்க. 200+லாம் அடிக்க மாட்டாங்க கண்டிப்பா. அப்படி அடிச்சா ரச்சின் ரவீந்திரா வேணா அடிப்பாரு. அதுவும் அவரையும் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். புவி ஆடுவாரா என்னன்னு தெரியல. கன்ஃபார்மா ஆடுனா 200+ வாய்ப்பே இல்லை. எதனால ஒரு ஆர்சிபி ஃபேன் அதுவும் சொல்லுங்க. ஒன்னு கோலி மட்டும் தான், வேற யாருக்கும் இல்ல. ஆர்சிபி ஜெயிக்கணும் இல்ல, கோலி ரன் அடிக்கணும் அவ்வளவுதான். ஆர்சிபி ஜெயிக்கணும் இல்ல, ஆர்சிபி கோலி ப்ரோ அவ்வளவுதான். ஆர்சிபின்னா ஓகே, மொத்தமாக இது தலை ஃபேன் தான் ப்ரோ. திரும்புங்க ப்ரோ, இந்த பக்கம் திரும்புங்க. என்ன சரி ஓகே. இப்போ ஆர்சிபி எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட 17 வருஷமா இங்க ஜெயிச்சு ஆச்சு. சோ இந்த வருஷம் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிருவோம் ப்ரோ இந்த வாட்டி. கண்டிப்பா. என்ன அண்ணா முன்னாடி போறாரு ப்ரோ. என்ன திரும்புங்க. ஈசால கப் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த மேட்ச் ஜெயிப்போம் அவ்வளவுதான். இந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஜெயிப்போம் கண்டிப்பா. ஓகே நைஸ் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சிஎஸ்கே வந்து மேட்ச்காக வந்திருக்கீங்க. லாஸ்ட் மே 18 என்ன நடந்துருக்குன்னு பார்த்துருப்பீங்க பெங்களூர்ல. சோ அதை நீங்க மாத்துவோமா? எல்லாம் இன்னைக்கு நாளில் தான் ப்ரோ. இன்னைக்கு கேம்ல தான் இருக்கு ப்ரோ. அது சென்னையே ஆமா ப்ரோ. இருந்தாலும் இன்னைக்கு கேம்ல தான் ப்ரோ இருக்கு. சிஎஸ்கே நல்லா இருந்தாங்கன்னா சிஎஸ்கே ஜெயிப்பாங்க, ஆர்சிபி நல்லா இருந்தா ஆர்சிபி ஜெயிப்பாங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. நம்ம சிஎஸ்கே ஸ்டேடியம்ல இருந்து வைப் பண்றதுக்காக வந்திருக்கோம் ப்ரோ. அவ்வளோதான். நீங்க சிஎஸ்கே ஃபேன் தான், பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மேட்ச் எப்படி போனாலும் ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா போதும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஜெயிச்சா தோத்தா பரவாயில்லை. இந்த வைபுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே. இப்போ ஆர்சிபி சிஎஸ்கே லாஸ்ட் இயர் வந்து ஒரு பெரிய ரைவல் இருந்தது. ஸோ இந்த வருஷம் சிஎஸ்கே அவங்க ஆர்சிபி தோக்கடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ, அது மேட்ச் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் ப்ரோ. அது என்னன்னா நடக்கலாம். அதனால வந்து எதுவும் நாங்கள் வந்தது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இதை பார்க்கணும்னு நினச்சோம். அதனால வந்தோம். மேட்ச் எப்படி போச்சுன்னா நல்லா போச்சுன்னா ஓகே, இல்லைனாலும் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் மேட்ச் அவ்வளோதான், பார்த்துக்கலாம். சாம்பியன்ஸ் ப்ரோ. நாங்கள் இந்த மாதிரி ஐபிஎல் கிட்ஸ் எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. நீ பேசுங்க ப்ரோ. இன்னைக்கு மேட்ச் பற்றி பேசுங்க. வித்தியாசமான ஒரு கேங். ஆமா, நான் கேங் ப்ரோ. நான் சொல்லுங்க. இப்போ போன மேட்ச் இங்க அடி வாங்கியாச்சு. இந்த இப்போ வந்து ஆர்சிபி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சிஎஸ்கே? நம்ம டீம்ல இப்ப பெரிய லெஜண்ட்லாம் இப்ப ரெஸ்ட்ல இருக்காங்க. இன்னொரு ஐசிசி டிராஃபி பேக் டு பேக் யாரும் ஜெயிச்சதில்ல. 9 மாசத்துல 2 டிராஃபில எடுத்து கொடுக்க மாட்டாங்க யாருமே. யாரும் தூக்கி கொடுத்துறல. லெகசி கிரியேட் பண்ணிருக்காரு. அதான் ஐபிஎல் வந்து அவர் மால்டீவ்ஸ்ல போயிடும் ஜெட்லாக்ல டயர்டா இருக்கிறாப்ல. இப்ப ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டு இருக்காப்ல. அடுத்த மேட்ச் கொடுப்பாரு. ஜிடி கிட்ட ஆட்டம் இருக்குது இன்னைக்கு. யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க இன்னைக்கு? வந்து என்ன ப்ரோ கேள்வி? ஆர்சிபிக்கு தான் ப்ரோ. ரூட்டிங் ஃபார் விகே. பங்காளி யாரு பக்கம் இருப்பாரு தான் டவுட். ஆமா, அத ரூட்டிங் ஃபார் விகே ப்ரோ. ஆர்சிபி விராட் கோலி தான். சரி ப்ரோ, என்ன உங்களுக்கு சப்போர்ட் இன்னைக்கு அதிகமா இருக்குது? இருக்கணும் ப்ரோ. நாங்க ஜெயிக்க போறோம், அதனால தான் ப்ரோ சப்போர்ட். 17 வருஷம் ஆச்சு நீங்க வந்து ஜெயிச்சு. அதுவும் வருஷம் ஏதாவது மாத்தி ஜெயிச்சிடலாம் ப்ரோ. 18 ஜெயிச்சிடலாம் ப்ரோ. 18 சீசன் 18 நம்பர் 18 வாங்கிடலாம். எஸ் சாலா கப் கமதே இல்ல. இதெல்லாம் எப்படி? நாங்க வந்து வெற்றிக்கு அப்புறம் வந்து பேசுவோம். இப்ப பேச மாட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்குலாம் ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டிய பெண்டிங் இருக்கு. வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மூஞ்சி காணோம். அழுகுறான் பாருங்க. பயம். இந்த மேட்சை நம்ம ரிவெஞ்ச் ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்கு. அது போன தடவை நடந்ததுக்கு. என்ன நினைக்கிறீங்க? அதான் போன வாட்டி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சா ஒரு பதிலடி மாதிரி ரிவெஞ்ச் மாதிரி இருக்கும். ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி இருக்கும் நினைக்கிறீங்க? அவங்க கிட்டத்தட்ட இங்கே 17 வருஷம் ஆச்சு ஜெயிச்சு. ஸோ அந்த லெகசியை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சிஎஸ்கே? கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் கண்டினியூ பண்ணுவாங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு ஆர்சிபி அவ்வளோ பண்ணும்போது சிஎஸ்கே ஜெயிச்சுட்டு கொண்டாட வேணாமா? கண்டிப்பாக கொண்டாடுவோம்.
நீங்க யார் சப்போர்ட் பண்ணுவீங்க? ரெண்டு பேருமே பிடிக்கும். ரெண்டு பேருமே பிடிக்கும். நம்ம பிளேயர்ஸ் தானே எல்லாருமே. அதனால ரெண்டு பேருமே பிடிக்கும். நியூட்ரல் டீமா நியூட்ரல். ஏன்னா எங்க வீட்ல ரெண்டு பேர். என் தம்பி பையன் வந்து சிஎஸ்கே வெறியர். இவங்க அது அப்படியே ஆப்போசிட். இவங்க வந்து ஆர்சிபி வெறியர். அதனால ரெண்டு பேருக்கும் நியூட்ரலா நின்று ரெண்டு பேரையும் காம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே, அப்ப நீங்க இன்னைக்கு ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணி வந்திருப்பீங்க. இந்த நேரம் இப்போ எல்லாத்துலயுமே பைட்ஸ் போட்டுட்டு தான் வந்திருக்காங்க. பயங்கரமா சோ எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த தடவை? அது 17 வருஷம் ஆச்சு நீங்க ஜெயிச்சு. அதான் அந்த 17 இயர்ஸோட ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனுமே இந்த மேட்ச்ல ஃபுல்லாவே சிஎஸ்கேவை பீட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாவே இருக்கும். ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். நிக்கிறதுக்காகவாவது அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. அந்த டீமுக்காக அந்த நேம் காப்பாத்துறதுக்காகவாவது ஒரு ஆளா நிக்கிறாருல. எல்லாருமே போனாலுமே என் டீமை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிக்கிறாரு பாருங்க. அங்கதான் அவர் நிக்கிறாரு. ஸோ அதுக்காகவாவது சப்போர்ட் பண்ணணும் விராட்க்கு. ஸோ இப்போ வந்து சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி மேட்ச் லாஸ்ட் டைம் வந்து ஒரு லாஸ்ட்ல நம்ம இருந்தோம். ஸோ இப்போ அதை சேஞ்ச் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்களா இந்த மேட்ச்? ஸோ லாஸ்ட் இயர் வந்து பெங்களூர் போயிருந்தோம். வி ஆர் ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ அங்கே போயிருந்தோம். அப்போ வந்து தோத்துடுச்சு. ஸோ அது அவங்க ரொம்ப ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. ஸோ அதனால இங்கே எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து Okay, you guys think you are from Hyderabad but you support for CSK. வி கேம் ஃப்ரம் ஹைதராபாத் டுடே. Okay. இப்போ வந்து சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் வந்து எப்பவுமே ஒரு ரைவலா தான் இருக்கும். அதுவும் லாஸ்ட் டைம் நடந்ததுக்கு எவ்ரி சிஎஸ்கே ஃபேன் இஸ் ரூட்டிங் ஃபார் அ ரிவெஞ்ச். இன்னைக்கு ரிவெஞ்சா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எதிர்பார்க்குறோம். எதிர்பார்க்கறீங்க? It's not going to happen for sure. It's been 17 years since you guys won in Chepak. Do you guys think it can change? No, we are going to win this season for sure. Isala Cup namde. It's been long years you guys are saying this, but still we couldn't see that happen. Hope this year it happened. But ஆனா imagine there will be fights, right? உங்களுக்குள்ள அந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்குமா நார்மலா? கண்டிப்பா இருக்கும். ஆர்குமெண்ட்ஸ் நடக்குமா? கண்டிப்பா. So you guys came together. உங்களுக்குள்ள அந்த நார்மலா அந்த டாக் இருக்குமா? அந்த சண்டை இருக்குமா? கண்டிப்பா. Yeah, it happens. It happens. Yeah. Last time வந்து they defeated us in Bangalore. Do you think we get a revenge here? Yeah, definitely yes. Yeah. We'll do it. Yeah. Definitely Yeah, Not. Okay, it's been 17 years. சேப்பாக்ல நீங்க ஜெயிச்சு இன்னைக்கு அதை மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சான்சஸ் இருக்குது. Yeah, we'll Squad see. நல்லா Yeah, இருக்கு. we'll see. We'll see. Let him say. Whichever team ஜெயிச்சாலும் it's good. It's good தான் நினைக்கிறீங்க? Whatever team, just for IPL we are supporting each other, everyone. இவங்க மாதிரி See, this is how they are managing. Yeah. இத மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. Yeah. அதுதான். But other than Dhoni sir, இன்னைக்கு நீங்க மெயினா CSKல which player you are rooting for? No, ever Dhoni. Always Dhoni. Yeah. Okay. What about you guys? கோலி அண்ட் பட்டிடார். சின்ஸ் சேப்பாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அட்டாக் இருக்கு. ஸோ பட்டிடார் அண்ட் கோலி அண்ட் பட்டிடார். இன்னைக்கு சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஓகே. பட் ஆனா அந்த ஃபைட் தான் இன்னும் ஃபன்னா இருக்கும். உங்களுக்குள்ள அங்க உள்ளுக்குள்ள கிரவுண்ட் போனனே அந்த சண்டை எப்படி இருக்குன்னு தான் இன்னும் ஃபன்னா இருக்க போகுது. இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்திருந்தானா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். நாங்க அவ்வளோக்கா சண்டை போட்டுக்க மாட்டோம். both are she is also Virat Kohli fan and I am also a Dhoni fan, so no Mutual. Yeah. You guys have a fight about or you guys talk about this fight? கண்டென்ட் போடுறதுக்கு தான் ஃபைட் பண்ணுவோம். மற்றபடி ஓகே. CSK RCB குள்ள எல்லாம் fight இருக்காதா? இல்ல அப்படி ஒன்றும் ஃபைட் இல்ல. Why you are a RCB fan? எனக்கு கோலி ரொம்ப பிடிக்கும். அதனால RCB. நீங்க தலை தோனி. Dhoni. ஆமா. Okay. அதுவும் nearly 17 years ஆச்சு. RCB வந்து CSK ல ஜெயிச்சு. சேப்பாக்ல ஜெயிச்சு. Do you guys think it can change? யா It will change today. பார்க்கலாம் அப்படி நினைக்கிறேன். Okay. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு சென்னை வின் பண்ணுவோம். கன்ஃபார்மா win ஆமா. பண்ணுவோம். அதுவும் லாஸ்ட் டைம் வேற பெங்களூர்ல அவங்க நம்மள ஜெயிச்சிட்டாங்க. அதுக்காக கண்டிப்பா வின் பண்ணுவோம். கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்கணும். ஆமா. ஓகே. தோனி தவிர்த்து இன்னைக்கு சிஎஸ்கேல இந்த பிளேயர் செமையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா யாருன்னு நினைக்கிறீங்க? கெய்க்வாட் Gaikwad. கேப்டன். எஸ். விராட் சார் தவிர்த்து ஆர்சிபி இந்த பிளேயர் செமையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா யாருன்னு நினைக்கிறீங்க? தெரியாது. ஓகே.